ஓம் சாய்ராம். காக்கடா ஆரத்தி பார்ட் 2. கோயிலுக்கு வரும்போதே நான் ரொம்ப சோம்பலாக தான் வந்துகிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாகவே எனக்கு வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாகவே இருந்தது. எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியும், பழைய மாதிரி என்னால் செய்ய முடியல. குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் எனக்கு எடுக்கலை அப்படின்னு நான் வந்து பாபா கிட்ட சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன். நான் பழைய மாதிரி என் உடம்பு ரீட்டைன் ஆகணும், நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் பாபா, எனக்கு வந்து அந்த பழைய சுறுசுறுப்பை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு தான் வந்தேன். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இப்போ திரும்பவும் சேனல் நடத்துறதே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கையில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த மொத்த ஹாலையும் பாபா வந்து எனக்கு கூட்ட வச்சுட்டாரு. கோயில வந்து சர்வீஸ் பண்ற வாலண்டியர்ஸ் வரல. ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு சேவை செய்யற பாக்கியம் கிடைச்சது. சந்தோஷமா கோயிலை கூட்டி முடிச்சுட்டு வெளியில வந்தேன். அம்மாவுக்கு வில்வ இலையும் பட்டர் பிஸ்கட்டும், எனக்கு கோயிலுடைய தீர்த்தமும், என் ஹஸ்பண்டுக்கு மஞ்சள் கலர்ல பாபா மாலை கொடுத்திருந்தாரு. பழைய மாதிரி வளைய மாட்டேங்குது பாபா, பழைய சுறுசுறுப்பு எனக்கு கொடுங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக மொத்த கோயிலையும் குனிஞ்சு கூட்ட வச்சவர் தான் நம்ம குருநாதர்.